அனைவருக்கும் வணக்கம். இது 12th எத்திக்ஸில் தமிழ்நாட்டு சீர்திருத்தவாதிகள். ஃபஸ்ட்டு வள்ளலார். இவரோட காலம் 1823 1874. அருள் பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படும். இவர் எங்கே பிறந்தார்னா வடலூர். இவங்க பிறந்தது சிதம்பரம்னு சொல்லுவாங்க. வடலூர் ராமலிங்க அடிகளார் வடலூர்னு கொடுத்துருக்கு. அவர் பிறந்தது சிதம்பரம் தான். சிதம்பரம் மருதூரில் பிறந்திருப்பாங்க. 1823 அக்டோபர் 5 ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக பிறந்திருப்பாங்க. சிறு வயதில் இருந்தே இறைவனால் ஆட்கொள்ள பெறும் நூற்றுக்கணக்கான அருள் பாடல்களை பாடியிருப்பாங்க. அவரோட பாடல்கள் எல்லாமே எப்படி தொகுக்கப்பட்டிருக்குன்னா திருவட்பா அப்படின்ற பேரில் தொகுக்கப்பட்டிருக்கு. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. 1865 என்னன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இது 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் இருந்திருக்கும். அதை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு 1865 மாற்றிருப்பாங்க. ஊன் உடம்பு ஒளி உடம்பாகி ஒளிரும் அப்படின்னு சொல்றாரு. மனிதனை துன்பத்தில் இருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்விப்பதே சமரச சுத்த சன்மார்க்கத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா வள்ளலார். அவரோட படைப்புகள், ராமலிங்க அடிகளாரோட படைப்புகள் என்னன்னா பதிப்பித்தவை எதுனா சின்மய தீவிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். இது 3 அவரோட பதிப்பித்த நூல்கள். உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அவரோட செயல் நூல் திருவட்பா. அது யாரால தொகுக்கப்பட்டிருக்கும்னா அது 6 திருமுறையாக இருந்திருக்கும். 6 திருமுறையாக தொகுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 திருமுறை அவரோட சீடர் தொழுவூர் வேலாயுதனார் அவரால் தொகுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் 5, 6. ஃபஸ்ட்டு 4 தொகுத்தவர் யாருன்னா அவரோட சீடரான வேலாயுதனார், தொழுவூர் வேலாயுதனார். அதில் மொத்தம் 6000 பாடல்கள் இருக்கும். திருவட்பா அப்படின்னு அவரோட தொகுப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னா திருவட்பா அப்படின்னு அழைக்கப்படும். வள்ளலாரின் சமய நெறிகள் என்னென்ன அப்படின்னா எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது, சிறுதெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதல் கூடாது, பசித்தவர்களுக்கு ஜாதி சமயம் இனம் மொழி போன்ற வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும், அனைவருக்கும் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பசிக்கிற எல்லாருக்குமே. கடவுள் ஒருவரே, அவர் அருள் பெருஞ்சோதி ஆவார், மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை முக்தியை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இறைவனை அருள் பெரும் ஜோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லை கோடுகளை கடந்து சமய ஒருமைப்பாடு காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இசைக்கருவிகள் தவித்து மனம் ஒன்றிடல் வேண்டும். பாட்டு கேட்காம மனசை ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும், கடவுளோடு சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமயத்தில் சடங்குகள் பொருளற்றவை என்று கூறி பொருள் வச்சு சடங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருவ வழிபாடும் கிராம தேவதைகள் வழிபாடுதான் தேவையற்றது. உருவ வழிபாடு என்ன சொல்கிறாங்கன்னா அது தேவையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தார் அடையலாம். எதன் மூலம் நம்ம ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அடையலாம்னு சொல்கிறாங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலம்தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைய சமூகத்தினருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பார்த்திராதே, குருவை வணங்க தயங்கி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்க விருட்சம் அழிக்காதே, விருட்சம்னா மரம், அழிக்காதே, தாய்மொழியை தள்ளி நடக்காதே என்று கூறினார்.
அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். அவரோட காலம் வந்து 1809-1851, கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அங்கே பிறந்திருப்பாங்க. அவரோட இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். ஆனால் அந்த உயர் ஜாதியினர் வந்து அப்படி சொல்லக்கூடாது, அழைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் பேரை வந்து முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிக்கிடுவாங்க. வைகுண்ட சுவாமிகளோட கொள்கை என்ன? உருவ வழிபாடு கூடாது, அன்னதானம் எல்லாமே வழங்கப்படணும், மக்கள் இளைப்பாற வந்து நிழல் தரும் மரம் நடணும், உயிர் பலி கூடாது, உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அகில திரட்டு அம்மானை என்ற நூல் வைகுண்ட சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூலாம். எந்த நூல்? அகில திரட்டு அம்மானை. அது யாரால எழுதப்பட்டுச்சுன்னா அவரோட சீடர் ராமகோபால் என்பவரால். யாரு? அவரோட சீடர் ராமகோபால். இதுவே வந்து வள்ளலாரோட திருவட்பநூல் யாரால துவக்கப்பட்டுச்சுன்னா தொழுவூர் வேலாயுதனார் ஃபர்ஸ்ட் 4 திருமுறைகளை தோத்துருப்பாரு. அதே மாதிரி இவர் அகில திரட்டு அம்மானை எழுதினவர் யாருன்னா ராமகோபால். அடுத்து நிழல் தாங்கல் ஐயா வைகுண்டரின் கொள்கையை பரப்பும் இடங்களாகவும் ஜாதி இனம் கடந்து சமய நல்லிணக்கத்தை மனித நேயத்தை வளர்க்கும் இடங்களாகவும் விளங்குகிறது. எது? நிழல் தாங்கல். அது வந்து தருமச்சாலையாகவும் விளங்குது. எது அவர் உருவாக்கின? நிழல் தாங்கல் அப்படின்றது. வைகுண்ட சுவாமிகள் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள் எல்லாமே நிழல் தாங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்த துவையல் பந்தி, நம்ம சமபந்தின்னு பார்த்துருப்போம், இதில் துவையல் பந்தி தொடங்கப்பட்டது அப்படின்றது. அடுத்து யார் தமிழ்நாட்டு தலைவர்னா அயோத்திதாச பண்டிதர். அவரோட காலம் வந்து 1845 1914. தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். எது? தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். ஒரு டேட்டா விட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இருக்கும் அயோத்திதாச பண்டிதர் பற்றி. அவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டு. அத்வைத கோட்பாடு யாரோடது? ஆதிசங்கரர் அவரோடது. அந்த கோட்பாடில் இவர் நம்பிக்கை கொண்டிருக்காரு. ராயப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு அன்றைய காலனா விலையில் என்ன வாராந்திர இதழ், ஏன்னா புதன்கிழமை வந்திருக்கும் 1 பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வாராந்திர இதழ் 1907. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1908 எப்படி பேர் மாற்றிருப்பாங்கன்னா வெறும் தமிழன் தான். 1 பைசா தமிழன் அப்படின்றத தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அந்த இதழ் செய்தி வாராந்திர செய்தித்தாளில் என்ன இருக்குன்னா பௌத்த கோட்பாடு, அரசின் செய்திகள், பெண் கல்வி, வானிலை, பண்டங்கள் விலை, விழிப்புணர்வு செய்தி அதெல்லாமே வெளியிட்டிருப்பாங்க. அது வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னா தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த நூலில், அந்த இதழில். அடுத்து ஈவே ராமசாமி பெரியார். தந்தை பெரியார் தான் ஈவே ராமசாமி. 1879 1973 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தவர். அவர் குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற இதழ்கள் மூலம் தனது சுயமரியாதை கொள்கைகளை வெளியிட்டார். தனது சுயமரியாதை கொள்கைகளை எந்த இதழ் மூலம் வெளியிட்டார்னா குடியரசு, புரட்சி, விடுதலை. சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா தோற்றுவிக்கப்பட்டது வந்து 1925. 1929 32 வரையும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தன்னுடைய சுயமரியாதை கொள்கைகளை, அங்கே எல்லாமே எதுக்கு பயணம் மேற்கொள்கிறாருன்னா சுயமரியாதை கொள்கைகளை விளக்கி கூறினார் எல்லா நாட்டுக்கும் போய். எப்போனா 1929 1932 வரைய. அவரோட சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்கோம், யுனெஸ்கோ நிறுவனம் வந்து 1973 பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு பாராட்டி விருது வழங்கியிருப்பாங்க. பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டமே எங்கன்னா வைக்கம். அதனால தான் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு அழைப்போம். கேரளாவில் இருக்கிற வைக்கம் என்ற இடத்தில் தீண்டாமை ஒழிப்பிற்காக திருவிதாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி வெற்றி கண்டார். திருவிதாங்கூர் அரசால் கைது செய்யவும் பட்டிருப்பாங்க, ப்ளஸ் திருவிதாங்கூரில் வின் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க.
பெரியார் தனது பகுத்தறிவு சுயமரியாதை கருத்துக்களை பரப்புவதற்கு தமிழகம் எங்கும் நாடகங்கள், ஊர்வலங்கள், போராட்டங்கள் ஆகியவற்றை நடத்தினார். சுயமரியாதை திருமண முறை எல்லோராலும் போற்றப்பட்டது. அதை ஏற்படுத்தினவர் யாருன்னா பெரியார். பெரியாரால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை திருமண முறை. சுயமரியாதை திருமண முறையை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டால் பெரியார். அயோத்திதாச பண்டிதர் பற்றி ஒரு டேட்டா விட்டோம், இங்கே இருக்குது. அயோத்திதாச பண்டிதர் வல்ல காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி கற்றார். அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். அயோத்திதாசரோட இயற்பெயர் காத்தவராயன். அவர் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றினால அவர் என்ன காத்தவராயன்ற பேரை அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுக்கிடுவாங்க. தமிழ், சித்த மருத்துவம், தத்துவம் ஆகியவற்றை பயின்றார். தன் குருவின் மீது கொண்ட மதிப்பால் காத்தவராயன் என்ற தமது பெயரினை அயோத்திதாசர் என மாற்றி கொண்டார். அயோத்திதாச பண்டிதர்னாலே இந்த ஒரு பைசா தமிழன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 1907 ஒரு பைசா தமிழன்ற பேரில் வந்திருக்கு. அது 1908 தமிழன் அப்படின்ற பேரில் வெளியிட்டிருப்பாங்க. எந்த இடத்த தலைமையிடமாக கொண்டிருக்கும்னா ராயப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு அந்த வாராந்திர இதழ் வெளியிட்டிருப்பாங்க. அது புதன்கிழமை வரும் வார இதழ். ஒரு வார இதழ் காலனா விலையில் வந்திருக்கும். அவ்வளோ இந்த 11th 12th எத்திக்ஸில் அவ்வளோதான். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள். அவ்வளோதான். தேங்க்யூ.